எக்ஸாம்ல ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான டாபிக் தான் கொஸ்டின் டேக். சென்டென்ஸை ரீட் பண்ணிட்டு ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ் பின்னாடி எழுதினா கொஸ்டின் டேகும் ரெடி, உங்களுக்கு மார்க்கும் ரெடி. ஜஸ்ட் வித் 4 ஸ்டெப்ஸ் கொஸ்டின் டேக்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஐடென்டிஃபை த ப்ரோனவுன், ஐடென்டிஃபை த ஆக்ஸிலரி verb, ரிவர்ஸ் த ஆக்ஸிலரி verb, write the question tag with auxiliary verb and pronoun. Step 1. Identify the pronoun. சென்டென்ஸ்ல 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுனான ஐ, யூ, வி, இ, ஷி, இட், தே இதுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை சர்க்கிள் பண்ணி லாஸ்ட்ல கொண்டு போயிட்டு எழுதிடணும். ஷீ இஸ் அ டாக்டர். இந்த சென்டென்ஸ்ல ஷீ ப்ரோனவுன் டைரக்டா கொடுத்துருக்கிறதுனால அதை எடுத்துட்டு போயிட்டு கொஸ்டின் டேக் லாஸ்ட்ல எழுதிடுறோம். இப்போ ப்ரோனவுன் இல்லாம நவுன் வந்துச்சுன்னா அதுக்கு சூட்டபிளான ப்ரோனவுன் ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு கொஸ்டின் டேக் லாஸ்ட்ல எழுத போறோம். தீபக் லைக்ஸ் டென்னிஸ். த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். தீபக் அதுக்கு சூட்டபிள் ப்ரோனவுன் ஹீ. த புக்ஸ் இதுக்கு சூட்டபிள் வந்து தே. ஸோ ஹீ எடுத்துட்டு போயிட்டு கொஸ்டின் டேக்ல எழுதுறோம், தே எடுத்துட்டு போயிட்டு கொஸ்டின் டேக்ல எழுதிடுறோம். ஸ்டெப் 2. ஐடென்டிஃபை த ஆக்ஸிலரி verb. ஆக்ஸிலரி verb கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதை அப்படியே சர்க்கிள் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள், I can speak English. Can is an auxiliary verb, அதை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். He is not playing well. We don't have enough time. இதில் is not, don't என்றது எல்லாமே auxiliary verbs, அதை எல்லாமே சர்க்கிள் பண்ணிடுறோம். auxiliary verb இல்லாத சென்டென்ஸுக்கு do ஃபார்ம் யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா did எழுதணும். ப்ரெசன்ட் ஆர் சிம்பிள் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா ப்ரோனவுனை பார்க்கணும். ப்ரோனவுன்ல he, she, it வந்துச்சுன்னா does எழுதணும். ஆர் எல்ஸ் ப்ரோனவுன் ஐ, யூ, வி, தே வந்தா do எழுதணும். எக்ஸாம்பிள், they drink tea. they drank tea. தீபக் லைக்ஸ் டென்னிஸ். இந்த சென்டென்ஸ்ல ஆக்ஸிலரி verbs கிடையாது. அப்போ நம்ம சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்குறோம். ட்ரிங்க்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால ப்ரோனவுன் தே பார்க்குறோம். தேக்கு do எழுதணும். do drink. drank என்ற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்தா drank will become did drink. இப்போ தீபக் லைக்ஸ் டென்னிஸ், லைக்ஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். இங்க வந்து ப்ரோனவுன் he இருக்கிறதுனால likes will become does like. ஸ்டெப் 3. மெயின் ஆக்ஷனே வந்து ஸ்டெப் 3 தான். ரிவர்ஸ் த ஆக்ஸிலரி verb. நெகட்டிவ் ஆக்ஸிலரி verb வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் டேகா மாற்றணும். பாசிட்டிவ் ஆக்ஸிலரி verb சென்டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் டேகா மாற்றணும். ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவ் ஆக்ஸிலரி verb வந்துச்சுன்னா அது இந்த வேர்டில் வர நாட்டை அடிச்சுட்டு வேர்பை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். எக்ஸாம்பிள், he is not playing well. we don't have enough time. இப்போ ஆக்ஸிலரி verb பாசிட்டிவா வந்துச்சுன்னா நெகட்டிவ் டேக் எழுதணும். அப்போ அந்த verb கூட நாட் ஆட் பண்ணி கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் ஆட் பண்ணி கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல தான் நம்ம கொஸ்டின் டேக்ல எழுதணும். ஃபைனலா ஸ்டெப் 4க்கு வந்தாச்சு. ரைட் த கொஸ்டின் டேக் வித் ஆக்ஸிலரி verb அண்ட் ப்ரோனவுன். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஸ்டெப் 3ல நம்ம ஃபார்ம் பண்ண ரிவர்ஸ் ஆக்ஸிலரி verb எடுத்து எழுதணும். அதுக்கு பின்னாடியே ப்ரோனவுன் எழுதிட்டு கொஸ்டின் மார்க்கை போட்டுட்டா கொஸ்டின் டேக் ரெடி.